கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் நமது உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய ஜபங்களுக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக எலியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகள், எலியாவை எவ்வாறு பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார், அதே போல அவருடைய நாம மகிமைக்காக அவர் பயன்படுத்தினார் என்பதையும் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். எலியாவுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அற்புதம், ஆண்டவர் எலியாவை பயன்படுத்தி கர்மேல் பர்வதத்தின் மேலே அவரே தேவன் என்பதை, அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். ஆம், அக்கினியை வெறும் மலையை மாத்திரமல்ல, அக்கினியையும் தன்னுடைய ஆளுகைக்கீழாக வைத்திருக்கிற தேவன் நானே என்று சொல்லி அவர் நிரூபித்து எல்லா ஜனங்களையும் அவர் ஆச்சரியப்படுத்தினார். தமக்கு நீராக அவர் வழி நடத்தினார். அந்த பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆம், கர்மேல் பர்வதத்தின் மேலே அவர் நிரூபித்தார், நானே தேவன் என்பதை நிரூபித்தார். ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புறாக விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர்கள் தம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள், மனம் திரும்பினார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்ப இதுக்கு அப்புறமாக நடந்த ஒரு சம்பவம் தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். அது கீழே உள்ள வசனத்தை பார்த்தோமானால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே வெட்டி போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். கொஞ்சம் எலியா பொறுமையாக இருந்திருக்கலாம், பாகாலின் தீர்க்கதரிசிகளை மன்னித்து விட்டிருக்கலாம், அவர்களை அழிக்காதபடி உயிரோடு கூட விட்டிருக்கலாம். ஏனென்றால் கர்த்தரே தேவன் என்பதை எலியா நிரூபித்தாயிற்று. ஜனங்களும் ஏற்றுக்கொண்டார்கள், ஒப்புக்கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள். மறுபடியும் ஏன் எலியா ரத்தம் சிந்த வேண்டும்? ஏன் 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் ஒரு ஆற்றங்கரையிலே வெட்டி போட வேண்டும்? ஏன் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து பார்த்தேன். ஒருவேளை நீங்களும் சிந்தித்திருக்கலாம். இது ஆச்சரியமான காரியம் என்னவென்று பார்த்தால், இந்த ஜனங்கள் ஒன்றும் பாகாலின் தீர்க்கதரிசியை விட சிறந்த பாவிகள் அல்ல. எப்படி இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் பாவிகளோ அதே போலதான் ஜனங்களும் பாவிகள். இவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள், அவர்கள் அந்த பாகாலை வணங்கினார்கள், ஆராதித்தார்கள். 2 பேருமே செய்து தவறுதான். பாகால் தெய்வத்தை அறிமுகப்படுத்துவதும் தவறுதான், பாகால் தெய்வத்தை வணங்குவதும் தவறுதான். ஆண்டோடைய பார்வையில பாகாலின் தீர்க்கதரிசிகள் எப்படியோ அப்படித்தான் இந்த ஜனங்களும். 2 பேருமே பாவிதான். இதுல சிறந்த பாவி அல்லது மோசமான பாவி அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இந்த ஜனங்களை மன்னித்து விடுகிறார். இந்த ஜனங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கவில்லை. ஆனால் பாகாலின் தீர்க்கதரிசிகளை உடனடியாக அவர் தண்டித்து விடுகிறார், தம்முடைய தாசனாகிய எலியாவை பயன்படுத்தி. ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார் என்று யோசித்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஜனங்கள் செய்தான விதத்தை பார்க்கும் பொழுது, ஜனங்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஜனங்கள் மீது மனம் இறங்கி அவர்களை மன்னித்திருக்கிறார். ஆம், அவருடைய கோபம் அவர்கள் மேல் ஊற்றப்படவில்லை. காரணம், அவர்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள். முகங்குப்புற விழுந்து தங்களை தாழ்த்தி ஆண்டோடத்திலே தங்களை தாழ்த்தி நிமித்தமாக, மனம் திரும்புதி நிமித்தமாக ஆண்டோடைய கோபம் அவர்கள் மீது ஊற்றப்படவில்லை. மாறாக பாகாலின் தீர்க்கதரிசிகள் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. இன்னொரு முக்கியமான காரணம், ஏன் பாகாலி தீர்க்கதரிசிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஜனங்களை கெடுத்து விடுகிறார்கள். இன்னும் உயிரோடு கூட வைத்தால் நிச்சயமாக மறுபடியுமாக இந்த கர்மேல் பருவத்தின் மேலே இன்னொரு தடவை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஆல்டர், பலிபீடம் கட்ட வேண்டியிருக்கும். மறுபடியுமாக கர்த்தரையே தேவன் என்று நிரூபிக்க வேண்டியதாக இருக்கும். ஜனங்கள் மறுபடியுமாக பாவத்துக்குள்ளாக விழுந்து விடுவார்கள். ஜனங்களை பாருங்களேன், அவங்க ஒரு செம்மறியாட்டுக்குட்டி போல இருக்கிறார்கள். முதலாவது எலியா அவர்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எந்த நிலைமை, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க குந்தி குந்தி நடப்பீங்க? உங்களுடைய நினைவுகள்ல ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சூஸ் பண்ணுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை சூஸ் பண்ணுங்க சொல்லும் பொழுது ஜனங்கள் அங்கே அமைதியாக மௌனமாக நின்றார்கள். எது நல்லது எது கெட்டதுன்னு என்ன சில ஜனங்களுக்கு தெரியல. இப்படி ஒரு சவாலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஐடியான்னு சொல்றாங்க. கடைசி ஆண்டோடைய அற்புதத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அவரை ஆர்ப்பரிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஜனங்கள்
பொதுவாக அவருடைய மனநிலை ஒரு இன்னோசென்டாக தான் இருக்கும். ஆனால் அவர்களை கெடுத்து விடுவது இந்த பாகாலி தீர்க்கதரிசிகள். அதனாலதான் பாகாலி தீர்க்கதரிசிகளை எலியா இங்கே முற்றிலுமாக அழித்து விடுகிறார். ஏன் அவர்கள் முற்றிலுமாக அழித்து துடைத்து எரியப்பட வேண்டியவர்கள்? அவர்கள் வைரஸ் கிருமியை விட மிக மோசமானவர்கள். ஜனங்களை கெடுத்து ஆண்டவரை விட்டு தூரம் பிரித்து அவர்களை நரகத்திற்கு நேராக வழிநடத்தி விடுவார்கள். எனவே அவர்கள் முற்றிலுமாக அழித்து துடைத்து எரியப்பட வேண்டியவர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு நுழைவதற்கு முன்பதாக ஆண்டவர் மோசே மூலமாக அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 20வது அதிகாரம் 16ஆம் வசனம் 17, 18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமும் 20, 16, 17, 18. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ளதொன்றையும் உயிரோடு வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே, ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறார், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார், சங்காரம் பண்ண கடவாய். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும். எதற்காக அவர்கள் அழிக்கப்பட வேண்டும்? அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடக்கூடாது. அவருடைய சடங்காச்சார முறைகளை அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை கெடுத்து குட்டிச்சோராக்கி விடக்கூடாது என்பதற்காக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும். நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்வதற்கு அதை பார்த்து நீங்கள் சோதிக்கப்பட்டு சோதனையை விழுந்து போய் விடுவீர்கள். ஏன்னா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்றாரு. இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். இந்த கானானில் இருக்கிறதான இந்த 6 ஜாதிகளையும் முற்றிலுமாக ஆண்டவர் துடைத்து போடும்படியாக சொல்லுகிறார், அழித்து போடும்படியாக சொல்லுகிறார். அவங்க அந்த லேண்ட்ல இருக்கக்கூடாது. ஏன்னா நான் உங்களை வைக்க போகிறேன். நான் உங்களுக்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை கை கொள்ளாதபடிக்கு நீங்கள் எனக்கு பிடித்தமான எனக்கு பரிசுத்தமான ஜனங்களாய் வாழ விடாதபடிக்கு உங்களை தடை செய்கிற உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் முற்றிலுமாக, ஜனங்கள் மாத்திரமல்ல சுவாசிக்கிற ஆடு மாடு எல்லா மிருக ஜீவன்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். மரங்கள் செடி கொடிகளை தவிர எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் முற்றிலுமாக அழித்து போட வேண்டியவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அதையும் கேட்கும்போது கஷ்டமாகத்தான் இருக்கும். எனக்கமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய கோபாக்கினை கானான் தேசத்தில் வாழ்ந்ததான ஜனங்கள் மீது ஊற்றப்படுகிறது. அவர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? வெளியே சொல்ல முடியாதுங்க, வாய் கூசும். அப்படிப்பட்ட பாவங்களை செய்து அந்த தேசத்தை அவங்க எப்படிப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா அசுசிப்படுத்தி வைத்திருந்தார்கள். வெளியே சொல்ல முடியாத பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அருவருப்பான பாவங்கள், அருவருப்பு. ஒரு சிருஷ்டி கர்த்தாவால, ஒரு பிதாவாகி தேவனால சகிக்க முடியாத ஒரு பாவம். அதனாலதான் ஆண்டவருடைய கோபாக்கினை இஸ்ரவேல் மூலமாக அவர் மீது ஊற்றப்பட வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு, அவங்க முற்றிலுமாக என்ன செய்யணும்? தொடர்ச்சி அழித்து தெரியப்பட வேண்டியவர்கள். பரிசுத்த பூமி, என்னுடைய ஜனங்களுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த பூமியை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். என்னுடைய ஜனங்களை ஒரு நோக்கத்தோடு கூட நான் இந்த லேண்டை கொண்டு போகிறேன். அந்த ஜனங்கள் மூலமாக, இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்கு இவங்க தடையா இருப்பாங்க, கிளீன் பண்ணிருங்க. அதை செய்தது யார் தெரியுமா? யோசுவா. யோசுவா 10வது அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கிறேன். இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும், தென் தேசத்தையும், சகல பூமியையும், நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும், அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து, ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி. யோசுவா 10:40. மறுபடியும் யோசுவா 11:11. அதில் இருந்த நரஜீவன்கள் எல்லாம், இது வேற ஏரியா, பட்டை கரிக்கினாலே வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசம் உள்ளது ஒன்றும் மீதியானதாக இல்லை. ஆத்சேரையோ அக்கினியால் சுட்டரித்தான். அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவருடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டய கரிக்கினால் வெட்டி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினான். ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுத்தார். மோசே அந்த கட்டளையை யோசுவாவுக்கு கொடுத்தார். யோசுவா அந்த கட்டளையை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய இறப்பிற்கு முன்பதாக கானானிலே மீதி இருக்கிற ஜனங்கள் எல்லாவரையும் நீங்கள் அழித்து போட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு அவங்க கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பகுதி கட்ட வேண்டாம். அவரோடு கூட நீங்கள் உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டாம். அவர்கள் மத்தியிலே இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஆபத்து. அவர்கள் கன்னியாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு முட்களாக இருப்பார்கள். உங்களை குத்தி கொண்டே இருப்பார்கள். முற்றிலுமாக அவர்கள் துடைத்து அழிக்கப்பட வேண்டியவர்கள். அவங்க வைக்காதீங்க.
நீங்க வச்சீங்கன்னா பின் நாட்கள் அவனோடு கூட நீங்க என்ன செய்வீங்க? உடன்படிக்கை ஏற்படுத்தி விடுவீர்கள். இவங்க நினைச்சாங்க நம்ம எல்லாரையும் பிடிச்சிட்டோம், அவங்க எல்லாம் நமக்கு வரி கட்டுறாங்க, நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே இருப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க? நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்க்கிறோம், கிட்டத்தட்ட அத்தனை அதிகாரங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எல்லா வேலையும் பார்த்து கொண்டே வந்தார்கள். இந்த கண்மானத்தினுடைய பிள்ளைகளே, முற்றிலுமாக அழித்து துடைத்து எரியப்பட வேண்டிய விஷ கிருமிகள் யாருன்னா பாகாலின் தீர்க்கதரிசிகள், அங்கிருந்ததான ஜனங்கள். ஏன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை விலை பண்ணி விடுவார்கள். அவங்க எல்லாரும் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டியவர்கள். சரி, இன்றைக்கு இருக்கிறதான நம்ம புதிய உடன்படிக்கையினுடைய கான்செப்ட்ல நம்ம யாரையும் போய் கழுத்தறுத்து கொலை செய்ய முடியுமா? முடியாது. பாகாலின் தீர்க்கதரிசி இவன், பாகாலின் ஊழியக்காரன் இவன், பூஜாரி இவன், பிடித்து கழுத்தை அறுக்க முடியுமா? இல்லை. அப்ப புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நாம எப்படி பாகாலின் தீர்க்கதரிசியில அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும்? நம்முடைய பார்வையில் யார் பாகாலின் தீர்க்கதரிசி என்று சொன்னால், யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, ஆண்டவரை நாம் நெருங்கி கிட்டி சேராதபடிக்கு நமக்கு தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள். ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தாதபடி, தனக்கு நேராக, தன்னுடைய ஆலயத்திற்கு நேராக, தன்னுடைய ஜபக்கூடுகளுக்கு நேராக, தன்னுடைய காரியங்களுக்கு நேராக ஜனங்களை யார் ஒருவன் வழி நடத்துகிறானோ அவன் பாகாலின் தீர்க்கதரிசி. அவர்கள் ஆண்டவரை வழிபடாதபடி, ஆண்டவரை நேசிக்காதபடி, முழு மனதாக ஆண்டவரை தேடாதபடி அவர்களை தடையாக இருக்கிற எந்த ஊழியக்காரனும் பாகாலின் தீர்க்கதரிசி, எந்த கிறிஸ்தவனும் பாகாலின் ஊழியக்காரன். அவர் முற்றிலுமாக துடைத்து அழிக்கப்பட வேண்டியவர்கள். எப்படி? இந்த காரணத்தை கொண்டும் அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது, அவரோடு நாம் சேரக்கூடாது, அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நாம் போகக்கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க ஆண்டவர் விட்டு நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? பிரிச்சிருவாங்க. சரி, நபர்கள் மாத்திரம் அப்படி செய்கிறார்களா? இல்லை. ஒரு சில பொருட்களும் கூட பாகாலின் தீர்க்கதரிசிகளாக நிச்சயம் நாம கருத வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு மொபைல் ஃபோன், அது ஒரு பாகாலின் தீர்க்கதரிசி. ஆண்டவரை நெருங்கி சேராதபடி அது பார்த்துக் கொள்ளுகிறது. ஆமாம், ஒரு சில பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறத விட மொபைல் தான் பார்த்துக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் பார்த்துக்கிறத விட மொபைல் தான் பார்த்துக்கிறது. ஆண்டவரை நெருங்கி சேரா விடாதபடிக்கு அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக போவதற்கு காரணமாக இருப்பது பாகாலின் தீர்க்கதரிசி ஆகிய மொபைல் ஃபோன். அநேக நேரங்களில் இல்லையா, அதை எங்கே வைக்கணுமோ அங்கே நம்ம என்ன செய்யணும்? வைக்கணும். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கண் உனக்கு இடலாக இருந்தால் உன்னுடைய கண்ணை நீ என்ன செய்ய? பிடுங்கி போடு. ஏன்னா 2 கண்ணுள்ளவனாக நீ நரகத்திற்கு போவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாக நீ எங்கே போகலாம்? பரலோகம் போகலாம். எது தடையாக இருக்கிறதோ, எது ஆண்டவரை நெருங்கி சேராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பாவ பழக்க வழக்கங்கள், எந்த சடங்காச்சாரங்கள் நமக்கு ஒரு தடையாக இருக்கிறதோ அதுதான் பாகாலின் தீர்க்கதரிசி. அவர்கள் முற்றிலுமாக துடைத்து எரியப்பட வேண்டியவர்கள், கிளீன் பண்ணப்பட வேண்டியவர்கள். அவங்க இருந்தா, அப்படிப்பட்ட பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்தா, எதெல்லாம் நமக்கு தடையா இருக்குதோ அதெல்லாம் தூரமாக ஓரமாக வைப்பது மிக அவசியம். இல்லை என்று சொன்னால் நம்மை ஆண்டவரை விட்டு தூரமாக அழைத்து சென்று விடுவார்கள். ஒரு வீட்டில் ஒருத்தர் நாய் வளர்த்தார். நாய் கூட தான் 24 மணி நேரம் இருப்பார். தூங்குறதும் நாய் கூட தான். நாய் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. நாய் எப்போதுமே அவர் கூட இருக்கும், எங்கே போனாலும் அவர் கூட தான் இருக்கும். ஒரு நாள் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, இந்த நாய் நம்ம கூட இருந்தால் நம்ம ஆண்டோடு கூட என்ன செய்ய முடியாது? நெருக்கமாக முடியாது. ஆண்டோடைய வார்த்தை அவருக்கு நேராக வந்தது நிமித்தமாக அந்த நாயை எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? தூரமாக கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் என்று யோசிக்கிறார். அப்போ உடனடியாக என்ன செய்கிறான்னு சொன்னால், நாயை கூட்டிகிட்டு போய் பின்னால் உள்ள தெருவில் விட்டுட்டு வீட்டுக்கு ஒளிந்து ஓடி வந்து விடுகிறார். கொஞ்ச நேரத்தில் நாய் வீட்டுக்கு வந்துருச்சு. மறுபடியும் அந்த நாயை கூட்டிக் கொண்டு வேற ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த நாயை விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஒளிந்து ஓடி வந்து விடுகிறார். இவர் வந்து கொஞ்ச நேரத்தில் நாயும் வீட்டுக்கு வந்து விடுகிறது. சார், என்ன பண்ணாலும் நாய் நம்மளை என்ன செய்யுது? கூட வந்துடுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுகிறார். அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் ஆலோசனை கொடுக்குறார், ஒன்று செய்ய, இந்த நாயை நீங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ள பல மலைகள் தாண்டி, காடு தாண்டி, ஆறுகள்லாம் தாண்டி கொண்டு போய் நாயை விட்டுட்டு வந்துருங்க, நாய்க்கு வர தெரியாதுன்னு சொல்லி ஆலோசனை பண்ணி என்னதாச்சு அனுப்பி விட்டாச்சு. நாயை கூட்டிகிட்டு நம்ம ஆள் போகிறார். போய் மலை, காடு, குன்றுகள் எல்லாம் கடந்து ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு அவர் வீட்டுக்கு வர்றார். ஊர் மக்கள்லாம் அவளோடு கூட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம ஆள் தனியாக வருவார் நாயை தூரமாக விட்டுட்டு அப்படின்ட்டு. வரும்போது நாய் கூடயே வர்றாரு. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்னையா, நாயை கொண்டு விட்டுட்டு அவர் மட்டும் வருவாருன்னு பார்த்தா நாய் கூட கூட்டிகிட்டு வர்றாரு பார்த்தா. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் பல மலைகள் தாண்டி, பல காடுகள் தாண்டி, ஆற்றையெல்லாம் கடந்து கொண்டு போய் இந்த நாயை அங்கே விட்டுட்டேன். திரும்பி வர்றதுக்கு எனக்கு வழி தெரியலை. கடைசி அந்த நாய் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு வீடு வந்து சேர்றதுக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு சில நேரங்களில் இந்த பாகாலின் தீர்க்கதரிசி எப்படி இருக்கும்னா, இந்த நாய் மாதிரி தான் இருக்கும்.
ஆண்டவரை விட்டு நம்மை தூரமாக பிரித்துவிடும். ஆண்டோடு கூட நேரம் செலவு செய்ய விடாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை விட்டு நம்மை தூரமாக வைத்து பார்த்து கொள்ளும். அநேக பாவ பழக்க வழக்கங்கள், அநேக சடங்காச்சாரங்கள், அநேகருடைய ஆலோசனைகள் பாகாலி தீர்க்கதரிசியுடைய ஆலோசனை தான். அது சாத்தானால் கொண்டு வரப்படுகிறதான காரியங்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தில் இருக்கிறதான ஆசை, இச்சைகள், உலகத்தினுடைய ஆசைகள், பாவ இச்சைகள், விருப்பங்கள், அது நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவரை நெருங்கி சேராதபடிக்கு நம்மை பார்த்து கொள்ளும். அப்படிப்பட்ட அந்த பாவ பழக்க வழக்கங்களை, அந்த இச்சைகளை, மாம்ச இச்சைகளை, உலக ஆசைகளை முற்றிலுமாக துடைத்து எறிய வேண்டும். அவர்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள், அவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் ஆண்டவரை நெருங்கி சேருவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கு நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு தடையாக இருப்பார்கள். நாம் கவனமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May God bless you all.